அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் இன்பம் துன்பங்களுக்கு மனம்தான் காரணமாக இருக்கிறது. அதை அனுபவிப்பதும் மனமாகத்தான் இருக்கிறது. இல்லாத ஒன்றை கிடைத்தது போல் கற்பனையில் நினைத்து கொண்டு ஒரு நிமிடம் ஆனந்தம் அடைந்து பல மணி நேரம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஒருவர் தனக்கு 5 கோடி ரூபாய் கிடைத்துவிட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்று மனதுக்குள் கற்பனை செய்கிறார். பிறகு மனதுக்குள் அடுத்தடுத்து எண்ண ஓட்டத்தை ஓடவிடுகிறார். அதை எப்படியெல்லாம் செலவு செய்வது என்றும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று வருமான வரித்துறை வந்துவிட்டால் அப்படி என்ற பயம் அவருக்கு வருகிறது. திடீரென்று வீட்டுக்குள் இருக்க பணத்தை எடுப்பதற்கு திருடர் வந்துவிட்டால் என்ன செய்வது, பணத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி என்று பயம் வந்துவிட்டது. இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதற்காக பயந்து மனதளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் நடப்பதையும் நடக்காததையும் இருப்பதையும் இல்லாததையும் நினைத்து இன்ப துன்பங்களை மனம் அனுபவித்து கொண்டே இருக்கிறது. நமக்குள் இருக்கும் மனதில் ஆனந்தமாக வாழ்ந்தாதான் உலக வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ முடியும் என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் மனதில் எண்ண ஓட்டத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மனதில் எண்ண ஓட்டம் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதுபோலதான் பல முடிவுகள் எடுக்க முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் டென்ஷன், கோபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் தான் விரும்பியதை மற்றவர்கள் செய்யாததாலும் நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் கோபத்தை உருவாக்குகிறது. இதனால் மனமும் நம்முடைய உடலும் பாதிக்கப்படுகிறது. நம்மில் பலர் ஒரு நாள் எங்காவது போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். எங்கேயும் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்காது. நாம் சரியாக இருக்கிறோம், நம்மை போல மற்றவர்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லோருக்கும் நல்லதே செய்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று நமக்கு கோபம் வருகிறது. இதனால் ஏற்படக்கூடிய கோபத்தால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவமானம், ஏமாற்றம், துரோகம் இவையெல்லாம் நமக்கு செய்பவர்கள் மூலமாக பிரபஞ்சம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்று நினைத்துவிட்டு தனக்குள் அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தால் போதும், பிரபஞ்ச ஆற்றல் அதிகம் கிடைத்துவிடும், கோபம் குறைந்துவிடும். கோபத்தை குறைப்பது மட்டுமல்ல, மனம் அமைதியாக இருப்பதற்கும் நமக்குள் நம்மை கவனிப்பதற்கும் ஒரு பயிற்சியை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். கோபம் வருவதற்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தை நாம் குறைக்காவிட்டால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாகவும் நம்முடைய வெற்றிக்கு தடையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்மில் பலருக்கு தெரிந்திருந்தாலும் கோபத்தை குறைக்க முடியவில்லை. இந்த கோபத்தை குறைப்பதற்கு சித்தர்கள் சொன்ன பயிற்சியை தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்களுடைய 2 கண்களின் கருவிழியில் மத்தியில் உங்கள் கவனத்தை வையுங்கள். இந்த தவத்தை தொடர்ந்து தினமும் செய்து வாருங்கள். சிலருக்கு சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களில் கூட ஆகலாம். ஆனால் கோபம் உங்களை விட்டு போய்விடும், மனம் அமைதி பெறும். உங்களுக்குள் உங்களை அறியாமலே ஒரு ஆனந்தம் தோன்றும். நீங்கள் உங்களுக்குள் ஆனந்தமாக வாழ முடியும். உங்களுக்குள் ஆனந்தமாக வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். அதிகமான பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் பெற்று உள்ளுக்குள் ஆனந்தமாக வாழ்வது மட்டுமல்லாமல் வெளிப்புறமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த தவத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.